Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Jesus name. Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Jesus. Hallelujah. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனும் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனும் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். Hallelujah. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமா
பாக்கியமே, ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான தம்முடைய பிள்ளையுடையதான திருமண ஆராதனைக்கு கூடி வந்தான உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுது இந்த திருமண ஆராதனை ஆரம்பமாக நம்மத்தில் இருக்கிறதான பாஸ்டர் ரசல் அவர்கள் முன்பாய் கடந்து வந்து ஜெபிப்பார்கள். ஜெபம். இரக்கமுள்ள பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளைக்காக உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். அருமையான தம்முடைய பிள்ளைகளோட திருமணத்துக்காக திருமண ஆராதனை உம்முடைய கற்றுக் கொடுத்து ஜெபிக்கிறோம். திருமணத்திலே சோத்திரம் தேவன் ஆசீர்வதிக்கும் ஆரம்பம் முதல் முடிவரையிலும் தேவ பிரசன்னம் இருந்து தேவனுடைய கர்த்தருடைய வல்லமை மகிமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கானாவோடு கல்யாண வீட்டுக்கு வந்த இயேசு இந்த இடத்துலையும் வந்து மகிமைப்படுத்தும்படியாக தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படியாக மகிமையாலும் பிரசன்னத்தாலும் எல்லா விதமான தேவ ஆசீர்வாதங்களாலும் நிரப்பும்படியாக ஆண்டவரே உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். சகல காரியங்களை நல்லொழுக்கமாய் செய்து முடிக்க உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடுகிற பொழுது மணமகள் அழைத்து கொண்டு வரப்படுவார்கள். அதைத் தொடர்ந்து பாடல் குழுவினர் வந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நாம் சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் அப்படி எழுந்து நிற்போமா?
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். Jesus name. ஐந்தாவது பாடல். ஐந்தாவது பாடல். ஸ்தோத்திரம் துதி பாத்திர உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திர உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே மிக கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே மிக கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீரனையும் உமக்காக, எடுத்தீரனையும் உமக்காக. கொடுத்தீருமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் ஸ்துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் ஸ்துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பராவுந்த வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பராவுந்த வாக்காலே. எம்பரையெல்லாம் ஈந்தீரே, எம்பரையெல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் ஸ்துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் ஸ்துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்த்தானே, மன்னாயமக்கும் நீர்த்தானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் ஸ்துதி பாத்திர உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் ஸ்துதி பாத்திர உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க, அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் ஸ்துதிக்க, அடிமை ஸ்துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய். அன்பே உமையே
துதித்திடுவே. ஸ்தோத்திரம் ஸ்துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் ஸ்துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் ஸ்துதித்திடுவே. காத்தீரே மிக கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே மிக கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் எனையும் உமக்காக, எடுத்தீர் எனையும் உமக்காக. கொடுத்தீருமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் ஸ்துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் ஸ்துதித்திடுவே. ஸ்தோத்திரம் ஸ்துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் ஸ்துதித்திடுவே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. யாவர் உட்காருவோம். നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു என்றதான பாடலை தொடர்ந்து பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவராகிய கர்த்தர் அருமையான புது தம்பதிகள் அனைவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நாமத்தில் നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? നിൻ സ്നേഹം கரங்களை ഞാൻ தட்டி கூட பாடலாம். രുചിച്ചറിഞ്ഞു. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. தேவன் செய்த எல்லா நல்ல ஈவுகளுக்காகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். യേശു എനിക്കു ചെയ്ത നന്മകൾ ഓർത്തിടുമ്പോൾ, യേശു എനിക്കു ചെയ്ത നന്മകൾ ഓർത്തിടുമ്പോൾ, നന്ദി കൊണ്ടെൻ മനം പാടിടുമേ സ്തോത്രഗാനത്തിൻ പല്ലവികൾ. നന്ദി കൊണ്ടെൻ മനം പാടിടുമേ സ്തോത്രഗാനത്തിൻ
പല്ലവികൾ. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. Jesus, hallelujah. ദൈവമേ നിന്റെ സ്നേഹം എത്ര നാൾ തള്ളി നീക്കി. ദൈവമേ നിന്റെ സ്നേഹം എത്ര നാൾ തള്ളി നീക്കി. അന്നു ഞാൻ അന്യന അനാഥന, എന്നാൽ ഇന്നു ഞാൻ ധന്യനായി. അന്നു ഞാൻ അന്യനായി അനാഥനായി, എന്നാൽ ഇന്നു ഞാൻ ധന്യനായി. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் விக்டர் அவர்களும் சகோதரர் சாமுவேல் அவர்கள் முன்பாய் கடந்து வந்து ஜெபிப்பார்கள். பரிசுத்த விவாக ஆராதனை தொடர்ந்து கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படி தேவ சமூகத்தில் இணைக்கப்பட போகிற தம்முடைய பிள்ளைகளை அவருடைய பிரசன்னத்தினாலே தேவன் நிரப்பும்படி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான உம்முடைய பிள்ளைகளை அநாதி காலத்திற்கு முன்பதாகவே ஆண்டவர் முன்குறித்து ஆண்டவரே உம்முடைய திருவுள சித்தத்தின்படியாக கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு இணைக்கும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்ட உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மணமகனுக்காக ஜெபிக்கிறேன், தம்முடைய மகனை ஆசீர்வதியும். அருமையான மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய மகளை ஆண்டவர் அதிகமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இரு குடும்பத்தாரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். வந்திருக்கிற இனஜன பந்துக்கள், உற்றார் உறவினர்கள், குடும்ப உறவுகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். மேடையில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் நடப்பிக்க வேண்டுமாறு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த பரிசுத்த விவாக ஆராதனையை கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பொறுப்படுத்து ஆசீர்வாதமாய் நடத்தி தாரும். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆண்டவர் ஏற்ற துணையை ஏதேனிலே உண்டாக்கின கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஏற்ற துணையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாய், சாட்சியாய், மேன்மையாய், மகிமையாய் காணப்பட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையான பிரசன்னமும் தெய்வீக சாநித்தியமும் இந்த இடத்துல இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளை இணைத்து
நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமென். மறுபடியும் ஜெபிக்கலாம். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமான இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. சகலத்தினையும் அதனின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற எங்கள் தேவாதி தேவன் தகப்பனே, அருமையான தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் குடும்பங்களிலும் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலே நடைபெறுகிறதான இந்த விவாக ஆராதனைக்காக நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆண்டவராகிய தேவன் எல்லா காரியங்களையும் இம்மட்டு நன்மையும் செம்மையுமாக நடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த விவாக நாளிலும் ஆண்டவரே, மணமகனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு ஆண்டவரே இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த விவாக ஆராதனையை ஆண்டவராகிய தேவன் இம்மட்டும் ஆசீர்வாதமாய் நடத்துகிற கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. விவாகத்திற்காய் ஆயத்தமாய் வந்திருக்கிற மணமகனுக்காக மணமகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோர்களுக்காய் உற்றார் உறவினர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. விவாகத்தில் இணைக்கப்பட போகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆதி ஏதேனில் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவரை இணைத்து ஆண்டவரை ஏற்ற துணையாக தகப்பனே நம்முடைய பிள்ளைகளை வாழ வைத்த தெய்வம் ஆண்டவர் இந்த நாளில் தம்முடைய பிள்ளைகளை இணைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய தாசர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். விவாக ஆராதனையில் இணைத்து வைக்க போகிற பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வாதமாய் நடத்தித்தார். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் தாமே மகிமைப்படும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. தொடர்ந்து நாம் வேத பகுதியிலிருந்து ஒரு சில வேத பகுதிகளை நாம் வாசிக்க நாம் கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் பாஸ்டர் சிஜி அவர்களும், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் பாஸ்டர் எட்வின் சுந்தர் அவர்களும், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் காட்சன் அவர்கள் முன்பாய் கடந்து வந்து வாசிப்பார்கள். അനന്തരം യഹോവയായ ദൈവം മനുഷ്യനേകനായിരിക്കുന്നത് നന്നല്ല, ഞാൻ അവന് തക്കതായൊരു തുണ ഉണ്ടാക്കി കൊടുക്കും എന്നരുളി ചെയ്തു. യഹോവയായ ദൈവം ഭൂമിയിലെ സകല മൃഗങ്ങളെയും ആകാശത്തിലെ എല്ലാ പറവകളെയും നിലത്തുനിന്ന് നിർമ്മിച്ചിട്ട് മനുഷ്യൻ അവയ്ക്ക് എന്ത് പേരിടുമെന്ന് കാണുവാൻ അവൻ്റെ മുമ്പിൽ വരുത്തി. സകല ജീവജന്തുക്കൾക്കും മനുഷ്യൻ വിളിച്ചത് അവയ്ക്ക് പേരായി. മനുഷ്യൻ എല്ലാ കന്നുകാലികൾക്കും ആകാശത്തിലെ പറവകൾക്കും എല്ലാ കാട്ടുമൃഗങ്ങൾക്കും പേരിട്ടു. എങ്കിലും മനുഷ്യന് തക്കതായൊരു തുണ കണ്ടുകിട്ടിയില്ല. ആകയാൽ യഹോവയായ ദൈവം മനുഷ്യന് ഒരു ഗാഢനിദ്ര വരുത്തി. അവൻ ഉറങ്ങിയപ്പോൾ അവൻ്റെ വാരിയലുകളിൽ ഒന്നെടുത്ത് അതിന് പകരം മാംസം പിടിപ്പിച്ചു. യഹോവയായ ദൈവം മനുഷ്യനിൽ നിന്നെടുത്ത വാരിയലിനെ ഒരു സ്ത്രീ ആക്കി അവളെ മനുഷ്യൻ്റെ അടുക്കൽ കൊണ്ടുവന്നു. അപ്പോൾ മനുഷ്യൻ, ഇതാ ഇപ്പോൾ എൻ്റെ അസ്ഥിയിൽ നിന്ന് അസ്ഥിയും എൻ്റെ മാംസത്തിൽ നിന്ന് മാംസവും ആകുന്നു. ഇവളെ നരനിൽ നിന്ന് എടുത്തിരിക്കിയാൽ ഇവൾക്ക് നാരി എന്ന് പേരാകും എന്ന് പറഞ്ഞു. അതുകൊണ്ട് പുരുഷൻ അപ്പനെയും അമ്മയെയും വിട്ടുപിരിഞ്ഞ് ഭാര്യയോട് പറ്റിച്ചേരും, അവർ ഏകദേഹിയായിത്തീരും. எபேசியர் 5ஆவது அதிகாரம் 20 முதல் 33 வரையுள்ள வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும்
தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பயிக்கிறவன் ஒருவனுமில்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியினிடம் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த இரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 முதல் 7வது வசனம் வரை. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களின் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறதான சகோதரர் மத்தேயு முன்பாய் கடந்து வந்து ஜெபிப்பார்கள். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த நன்னாளை கிருபையாய் காண செய்து அன்பு பிள்ளைகளை ஆண்டவரே இந்த திருமண பந்தத்திலே கணவன் மனைவியாக இணைக்க ஆதீனத்திலே கொண்ட சித்தத்தின்படி இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். தெய்வ பிரசன்னத்தோடு பரிசுத்தவான்களோடு ஆண்டவரே தூதர்களுடைய பிரசன்னத்தோடு எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு இந்த நேரத்தில் கூடி வந்து இதுவரைக்கும் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கப்பா. தொடர்ந்து உள்ள பகுதியை முக்கியமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தெய்வ செய்தி விசேஷமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மணமக்களுக்கும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் அவசியமான ஆலோசனை பரத்திருந்து நீங்கள் அனுப்பித்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர இல்லற வாழ்க்கையில் இணைக்கப்படுகிற அந்த அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமுடைய நாமத்துக்கு கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் மகிமையாய் இந்த உலகத்திலே காலகாலமாய் ஜீவித்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மையும் ஆசீர்வாதத்தையும் சம்பூர்ணமாய் பெற்று ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்க அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தொடர்ந்து நடத்துகிற தேவதாசர்களை கர்த்தர் கரத்தெடுத்து பயன்படுத்துவீராக. ஆவியானுடைய ஆளுகைக்கு சம்பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திருமண ஆராதனைக்கு கூட்டி வந்தானவங்கள் அனைவரையும் மறுபடியுமாக ஒரு விஷயம் கூட உங்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறதான மணமகனுடையதான பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள் முன்பாய் கடந்து வந்து வாழ்த்துதல் செய்தி சில நிமிடங்கள் பேசுவார்கள். நாம் யாவரும் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல வேலைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருப்பதின் நோக்கம் அருமையான மணமக்களை தேவ சன்னிதானத்தில் கர்த்தர் பரிசுத்தவான்களுடைய முன்னிலையில் அவர்களால் குடும்பமாக இணைக்கப்பட இருக்கிறாங்க. அவர்களை வாழ்த்தி
ஆசீர்வதிக்க நாம் தேவ சமூகத்திலே கலந்து வந்திருக்கிறோம். பிரைசலா சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் மேக்சிமம் ஆவிக்குரியவர்கள் தானே, ஆவிக்குரிய சபையில் ஆராதிக்கிறவங்க தானே, ஆவிக்குரிய திருமணத்தில் தானே கலந்து கொள்கிறீங்க. அதனால ஒரு அல்லேலூயா சொல்லுகிறதெல்லாம் தவறே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கனமும் மகிமையும் இயேசுவுக்கே. குறிப்பாக மனிதன் தனிமையாக இருப்பது அல்ல என்று அவனுக்கென்று ஏற்ற ஒரு துணையை ஆண்டவர் ஏற்படுத்தி அந்த நாளிலிருந்தே வேதாகமத்தின் நாட்களிலிருந்தே அவர்களை இணைத்து ஆசீர்வதித்தார். அதே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளையும் இணைக்கும்படியாக நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். குறிப்பாக அருமையான மணமகன் அர்ஜுனோ காட்ஃப்ரே, பிரியமானவர்களே, அவனுடைய பெற்றோர் தம்பி கனகராஜ், அவனுடைய மனைவி சுனீரம், இவர்களும் ஒரு ஆவிக்குரிய பெற்றோருக்கு பிறந்து வளர்க்கப்பட்டவர்கள். அவர்களுடைய பெற்றோர்களும் ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுடைய பெற்றோரும் ஆவிக்குரியவர்கள். இப்படி ஒரு 3-4 ஜெனரேஷனாக, கடைசி ஜெனரேஷனாக நம்முடைய பிள்ளை இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவனுடைய இந்த பரிசுத்தமான இந்த திருமண நாளில் இந்த பகுதியிலே நான் தேவ வார்த்தையை சொல்ல ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டினபடினால் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவன் பிறந்த நாளில் பிறந்தபோது பிரியமானவர்களே, நானே அவனுக்கு பெயரிட்டு கையில் எடுத்து நானே அவனை பிரதிஷ்டை பண்ணி நானே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இன்றைக்கு இந்த திருமண நிகழ்ச்சியில் சோதரன் பாஸ்டர் யோபு அவர்கள் நம்முடைய மத்தியில் இந்த திருமணத்தை நடத்த இருக்கிறாங்க. இட்ஸ் மை ப்ரிவிலேஜ், இது பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். அப்படியாக ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்து ஆவிக்குரிய அனுபவத்திலே வளர்க்கப்பட்டு சின்ன வயசிலே தம்பி கனகராஜ் சுனீரம் அவர்கள் 2 பேரும் சின்ன வயசிலேயே எல்லா கூட்டங்களுக்கும், ஈவன் இரவு கூட்டங்கள், பகல் கூட்டங்கள் எல்லாவற்றையும் கொண்டு உட்கார வைத்து ஜெபிக்க வைத்து அப்படி ஆராதித்து தெய்வநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவன். அப்படியே அவனுக்கு நியமிக்கப்பட்ட பிள்ளையும் அவருடைய சின்ன வயசில் எனக்கு தெரியும், அவர்களுடைய பேரண்ட்ஸ் எனக்கு தெரியும், பிரியம் அதுக்கு முன்னால் உள்ளவங்க எனக்கு தெரியாது, மன்னித்துக் கொள்ளுங்க. நான் இந்த சபையில் இது அதாவது அநேக திருமணங்களுக்காக நான் வந்திருக்கிறேன். அதற்கு முன்னால் சாது தாசை அவர்கள் இருக்கும்போது இந்த சபையில் ஒரு காத்திருப்பு கூட்டத்தில் வந்து தேவ செய்தியை கொடுத்திருக்கிறேன். அதற்கு முன்னால் இங்கிலாந்திலிருந்து ஜான் பி பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய தேவ மனுஷன் கடந்து வந்தபோது இங்கே தேவ செய்தியை கொடுத்திருக்கிறேன், டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். அகஸ்டின் கோமஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க, அவர்கள் இங்கே வந்தபோதும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். இப்படியாக இந்த ஊழியங்களோடு ஒரு நெருங்கிய உறவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே சந்தோஷமாய் ஒரு சில வார்த்தைகளை தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, என்ன ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இவர்கள் 2 பேரும் செய்ய வேண்டிய முக்கியமான ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஒரு நவீனமான காலத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இவருடைய வாழ்க்கை கிருபையினால் காக்கப்பட வேண்டும். அப்படி கிருபையினால் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். God has given you nice qualification. உங்கள் 2 பேருக்கு நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருந்தாலும் வாழ்க்கையின் முதலிடத்தை இயேசுவுக்குன்னு கொடுக்கணும். யூ மஸ்ட் கிவ் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு காட். இந்த எல்லா திருமணங்களிலும் நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறது உண்டு. ஏனென்றால் ஆண்டவருடைய கிருபையினால் 1983ஆம் ஆண்டிலிருந்தே திருமணங்களை நடத்தும்படியான லைசன்ஸ் பெற்று திருமணங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இதில் நான் அநேக குடும்பங்களை பார்க்கிறபடியினால இதை என்னுடைய ஒரு அனுபவமாய் நான் கற்றுக்கொண்டபடியினால அதை திருமண ஆராதனைகள் எல்லாவற்றிலும் சொல்லுவேன். இன்றைக்கு என்னென்னா, திருமணம் ஆயிட்டா நல்ல ஒரு குடும்பம் அமைந்து விட்டால் பின்ன தெய்வம் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், உத்திரவாதம் பண்ண ஊழியக்காரர்கள் வேண்டாம், இப்படி எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று போய்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, யூ மஸ்ட் கிவ் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு காட். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு சொன்னால் ஜெபம், ஆராதனை, கர்த்தருக்கு கொடுக்கிறது, கர்த்தருடைய ஊழியத்தை ஊழியக்காரர்களை தாங்குகிறது,
இவ்விதமாய் நீங்கள் அனுபவத்தில் வளர்க்கப்பட்டீங்க. எனக்கு தெரியும் உங்கள் 2 பேரும் அதே நிலைமையில் வளர்ந்தவங்க. தொடர்ந்து ஆண்டவருக்காக முதலிடத்தை ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னும் நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், நீங்கள் என்ன செய்யணும்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இல்லாத ஒன்று இந்த விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடையாது. நான் யாருன்னு தெரியுமா, என் குடும்பம் என்னன்னு தெரியுமா, அப்படி உங்கள் 2 பேருக்குள்ளாலையும் இந்த வார்த்தை எழும்பிடக்கூடாது. பேசலா? சரியா? விட்டு கொடுக்கணும். அடுத்து ஒருவரை ஒருவர் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, பிரியமானவர்களே, வாழ்க்கையில் கர்த்தரை கஷ்டங்கள், பிரயாசங்கள், பாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இல்லை. இது எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தருக்காக ஜீவிக்கிறதுனால் சக்கர நன்மைகள்னாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து இவங்க எல்லாம் சொல்ல போகிறாங்க, நாங்களும் சொல்ல போகிறாங்க, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லக்கூடிய அளவில் இவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் இரக்கம் செய்வாராக என்று சொல்லி வாழ்த்தி என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நன்றி பாஸ்டர். இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறதான பாடல் குழுவின் முன்பாய் வந்து ஆமென் கர்த்தரை ஆராதித்து மையப்படுத்துவார்கள். நாம் அவரோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. 1062வது பாடல். 1062. நாம் யாவர் இப்படி எழுந்து நின்று சில நிமிடங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லா தேவ மக்களும் பாஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் ஆவிக்கிற தேவ மக்கள், ஆவிக்கிற திருமணத்தில் இருக்கிறோம். எல்லாம் நம்முடைய கண்களை மூடி பரலோகத்தின் ஆண்டவரை சில நிமிடங்கள் மகிமைப்படுத்தும். இந்த ஆராதனையில் அருமையான புது தம்பதிகளை ஆண்டவர் விவாகத்தின் மூலமாய் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் இணைத்து அவர் இன்றைக்கு தேவ சமூகத்தை உடன்படிக்கை பண்ணி ஆரம்பிக்க இருக்கிற குடும்ப வாழ்க்கை வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய், சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட, தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் காணப்பட, இவர்கள் மூலம் கர்த்தர் மகிமைப்பட, கிறிஸ்துவை இவர்கள் வெளிப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் இறங்கி வந்து ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தார். அந்த குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்தில் இறங்கி வந்த தேவனாகிய கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம் இந்த நாள் திருமண ஆராதனையின் பொழுது மகிமையாய் வெளிப்படும்படியாய் நம்ம எல்லார் தேவ மக்களும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. ചേർന്ന് നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും ദയാനിയേ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും ദയാനിധേ. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോനെ സ്തുതി. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോനെ സ്തുതി. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും
ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. സത്യദൈവത്തിൻ ഏകപുത്രനാ അങ്ങിൽ വിശ്വസിക്കുന്നു ഞാൻ. സത്യദൈവത്തിൻ ഏകപുത്രനാ അങ്ങിൽ വിശ്വസിക്കുന്നു ഞാൻ. വരും കാലമൊക്കെയും നിൻ കൃപ വരങ്ങൾ ചൊരിയുക എന്നിൽ. വരും കാലമൊക്കെയും നിൻ കൃപ വരങ്ങൾ ചൊരിയുക എന്നിൽ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. ആയിരമായിരം നാവുകളാലതു വർണ്ണിപ്പതി നെഴുതൂ. ആയിരം ആയിരം നാവുകളാലതു വർണ്ണിപ്പതി നെഴുതൂ. 10,000 ചൊല്ലിടുവാൻ പാരിലെ സാധ്യമാകോ. എല്ലാവരും കരങ്ങളെ തട്ടി പാടലാമാ. എല്ലാവരും ഒരുമിച്ച് കരങ്ങളെ തട്ടി. എത്ര മനോഹരമേ ആമേൻ എന്തതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. അത് ചിന്തയിലടങ്ങാം സിന്ധു സമാനമായി സന്തതം കാണുന്നു ഞാൻ. അത് ചിന്തയിലടങ്ങാം സിന്ധു സമാനമായി ഉത്സാഹമായി കരങ്ങളെ തട്ടി ആണ്ടവരെ ആരാധിച്ച് കർത്തരെ മഹിമപ്പെടുത്തു. ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. എന്തതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. ആയിരം ആയിരം ദേവൻ നമ്മുടെ പിള്ളേർക്ക് ചെയ്ത നല്ല ദൈവങ്ങൾക്കാக നല്ല ഉത്സാഹமாக கர்த்தர் பெரியவர். அது 10,000 തിങ്കളൊരംശം சொல்லி ടുവാൻ പാരിലെ സാധ്യമാകോ. എന്തതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. എന്തതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. ജയം കൊടുക്കും ദേവനുക്ക് കോടി കോടി സ്തോത്രം. வாழ்வழிக்கும் യേശു രാജാവുക്ക് வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் வெற்றி அளிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் യേശു രാജാവുக்கு
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லுவோம். ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் தேவ மகிமை தேவ பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் தேவன் தம்முடைய இணைத்து ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். உடமனா துரபலபக துரபனா பியதுனர பௌடபலபலப சந்துனிரிபிகபலபலபல. கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர். குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்தில் இறங்கி வந்த கர்த்தர் இந்த ஆராதனை மத்தியில் துதிகளின் மத்திய வாசம் பண்ணுகிறவர். எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீர். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இணைக்க போகிறீர். ஸ்தோத்திரம். ஓ ரிகபனா பகலினும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி பரலோகத்தின் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவ உடன்படிக்கை பண்ணி ஆரம்பிக்க இருக்கிற குடும்ப வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமையாக கர்த்தருக்கு மகிமையாய் புகழ்ச்சியாய் கீர்த்தியாய் காணப்பட தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. அப்படியே நாம் ஜெப நிலைமையிலே அமருவோம். இப்பொழுது நம்மத்திற்கான சகோதரர் பிரான்சிஸ் அவர்களும் சகோதரர் சுபின் அவர்கள் முன்பாய் கடந்து வந்து ஜெபிப்பார்கள். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் உம நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வாக்கின் பிரகாரமாய் அருமையான கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் இந்த நாளிலே விவாகத்தின் மூலமாய் இணைகிற கர்த்தாவே இந்த தருணங்களை தேவன் ஏற்படுத்தினீர். அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் இந்த விவாக ஆராதனை கர்த்த பொறுப்பெடுத்து பாடல் மூலமாய் துதின் மூலமாய் வேத வசனங்கள் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்ட கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இருக்கிற மீதியான பகுதிகளை தேவ ஆவியான பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் இந்த விவாகத்தை நடத்துகிற பரிசுத்தவனை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய்
ஆண்டவரே விவாகம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா பண்ணுகிற பிள்ளைகளை கத்தர் ஆஸ்வதித்து தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இணைகிற இந்த நேரத்திலே கர்த்தருடைய கரம் கூட இருந்து பரலோகத்திலிருந்து பரலோக தேவன் அவளை ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஊழியர்களாய் ஆண்டவரே விசுவாசிகளாக நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். தொடர்ந்து அது பிரசனம் இறங்கட்டும். தொடர்ந்து இந்த விவாக ஆராதனை பொறுப்படுங்க. தடைகள் எல்லாம் மாற்றிப்படுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு மூலமாக வேண்டுகிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பரலோக தகப்பனே, அருமையான இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்களும் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படியாக ஆண்டவரே இந்த நாளிலே இருவேறுபட்டதான சூழ்நிலைகளில் பிறந்து வளர்ந்ததான உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அபிஷேகித்து ரட்சித்து பரிசுத்த திரு குடும்பமாய் இணைக்கும்படியாக தேவன் தீர்மானம் கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் இவ்வளவு நேரம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருந்த உம்முடைய மகிமையான நல்ல கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் உம்முடைய தீர்மானத்தின்படி திட்டங்களின்படி ஏற்ற காலங்களிலே சகலவற்றை நேர்த்தியாய் செய்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பமாய் இணைக்கப்படும்படியாக நேர்த்தியாய் இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தி தந்த உம்முடைய மகிமையான நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து குடும்பத்தாரை பாதுகாத்து சகல காரியத்திலே கூட இருந்து கர்த்தரே வழிநடத்தி ஆண்டவரே இப்போதும் இன்னும் சில நிமிடங்களுக்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் இணைக்கப்படுகிறதற்கும் ஆண்டவரே தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படவும் ஆவியானவர் தீர்மானித்த திட்டங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் ஆராதனை வேளைகளில் எங்கள் நடுவே அசைவாடின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதியிலும் எழுந்தருளி உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நல்லவர். இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறதான நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் முன்பாய் கடந்து வந்து அருமையான புதுமண தம்பதிகளுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை தந்து கூடி வந்தால் நம்ம எல்லாருக்கும் நல்ல வார்த்தைகளை தந்து இந்த திருமண ஆராதனை நடத்தி வைப்பார்கள். நாம் யாவரும் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான இந்த நல்ல பகல் வேலைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு காரணமாக இருக்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமாதானமும் சுகமும் ஆசீர்வாதமும் தேவ தயவும் இவர்கள் மேல் சம்பூர்ணமாய் பெருகவும் கிறிஸ்து இயேசுவுக்கு எந்நாளும் சாட்சியாய் நிற்கவும் குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் தேசங்களுக்கும் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்து நடத்துவாராக. ஆமென். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கூடி வந்திருக்கிற எல்லா கனத்துக்குரிய ஆண்டவருடைய ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவ்விதமாய் 2 குடும்பத்தை சேர்ந்த குடும்ப அங்கத்தினர்கள், சபைகளை சேர்ந்த தேவனுடைய மக்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் சற்று நேரம் தெய்வ வார்த்தையை சிந்தித்து தொடர்ந்து இந்த விவாகத்தை நடத்த கர்த்தருக்குள் விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு தெய்வ மக்களையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே நம்ம படிக்கும்போது குடும்பத்தை ஏற்படுத்தினவர் தேவன். இந்த குடும்பம் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. மனுஷனை படைத்தவரும் அவரே. மனுஷனுக்கு ஒரு குடும்ப வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தவரும் அவரே. ஆதி மனிதனாகிய ஆதாமை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் படைத்தார், உண்டாக்கினார் என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். அவ்விதமாய் தேவன் படைத்து அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். ஏற்ற வேளை வந்தபோது மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்று கண்டு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி தேவன் மனுஷனுக்கு ஏற்ற துணையாக ஆதாமின் விலா எலும்புகளிலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து அதை மனுஷியாக சிருஷ்டித்தார்.
அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் என்று நம்ம படித்தோம். அவ்விதமாக ஆதி மனிதர்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் ஏற்படுத்தப்படுகிற திருமணங்கள் தேவனுடைய திட்டத்தின்படி ஏற்படுத்தப்படுகிறது. சில திருமணங்கள் அவரவர் விருப்பத்தின்படி நடந்து போகிறது. அதை குறித்து நம்ம சொல்ல வேண்டியதல்ல. தேவன் ஏற்படுத்துகிற தேவன் குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்கத்தான் சித்தமாயிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததாம். ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படித்தானே என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆக தேவ பக்தியுள்ள சந்ததிகளை பெறும்படிக்கு தேவன் குடும்ப வாழ்வை ஏற்படுத்துகிறார். அந்த காலத்தை போலல்ல இந்த காலம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பாவம் நிறைந்த, தீமை நிறைந்த, கொலைபாதகம் நிறைந்த, பலவிதமான கொடுமை நிறைந்த, பலவிதமான இக்கட்டுகளும் வேதனைகளும் நிறைந்த காலமாயிருக்கிறது. இந்த காலத்திலும் தேவனே குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த பாவம் நிறைந்த ஜனத்தின் நடுவிலே பரிசுத்தமுள்ள சந்ததிகள் தேசத்தில் பெருக வேண்டும். நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், எங்கும் பாவம் நிறைந்த ஜனங்கள், அக்கிரமம் நிறைந்த ஜனங்கள், தீமை நிறைந்த ஜனங்கள், அவர்களை உண்டு பண்ணினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். அதன் நடுவில் வாழ்ந்த நோவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், இந்த சந்ததியில் உன்னை நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு சொன்ன காரியத்தை சிந்தித்து பாருங்கள். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். லோத்தின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அதே காலத்தில் தான் இப்போ கிறிஸ்து வரக்கூடிய காலமாக இருக்கிறதற்கு அதே போல காலங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆகையினால் இந்த காலத்திலும் தேவன் குடும்பத்தை ஏற்படுத்துவதன் நோக்கம் தேவனுடைய பிள்ளைகள் நீதிமானாக, பரிசுத்தவானாக, குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால் இந்த சந்ததியிலே நீதிமான்களாக வளரணும். இந்த சந்ததியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சந்ததிகள் தேவ பக்தியுள்ள சந்ததிகளாக வாழ வேண்டும். தேவ பயமுள்ள சந்ததிகளாக வளர வேண்டும். அதற்குத்தான் தேவன் இன்றைக்கு ஆவிக்குரிய பரிசுத்த விவாக ஆராதனைகளை, திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் காணப்பட நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனால் ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்லி குறித்த நேரத்திற்குள்ளாக இந்த திருமணத்தை நடத்த விரும்புகிறேன். யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாகியும் சமாதானமும் சாந்தமும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு குடும்பமாய் இணைக்கப்பட போகிறதான உங்கள் வாழ்க்கையில்
தம்பி அஜினோ, காட்ஃப்ரே, ஆன்சி, சுமிதா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியம், ஒருவருக்கொருவர் விரோதம், ஒருவருக்கொருவர் பெருமை பாராட்டுகிற நிலை, பொய் சொல்லுகிற நிலை காணப்படக்கூடாது. பைபிள் அழகாக சொல்லியிருக்குது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகல விதமான கழகமும் துர்ச்செயலும் உண்டு. குடும்பத்தை ஏற்படுத்தினது ஒருவருக்கொருவர் கசந்து கொள்ளுகிறதற்கு, ஒருவருக்கொருவர் வைராக்கியம் பாராட்டுகிறதற்கு, ஒருவருக்கொருவர் பெருமை கொள்ளுகிறதற்கு, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லி வாழ்வதற்கு ஏற்படுத்தப்பட்டது அல்ல குடும்பம். குடும்பத்திலே தேவனுடைய பிள்ளைகள் இந்த கசப்புகள் எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் என்ன செய்யக்கூடாதா, கசந்து கொள்ளாதிருங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கசப்பு உண்டாயிட்டுன்னு சொன்னாலே பிரச்சனை தான். கசப்புக்கு இடம் வைக்கக்கூடாது. பைபிளை நம்ம வாசிக்கும் போது யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாகிறதினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் பெருகிட்டே தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தில் பார்க்கறதுக்கு என்ன செய்யாது, முடியாது. அது என்ன செய்யும், ஒவ்வொரு விதத்தில் நடக்கும். ஆகையினால எந்த விதத்திலும் கசப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. நீங்கள் எபேசியர் 4:31 வாசித்தால் சொல்லப்பட்டிருக்கிறது, கசப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே உண்டானா அது என்ன செய்யும்னு வாசிங்கள். கசப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெருகும்போது அடுத்த நிலை கோபம், அடுத்தது மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் நீங்க கடவது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கசப்பு வந்துட்டுன்னு சொன்னால் அடுத்தது என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்க்க முடியாது. அடுத்த லெவல் என்னென்னா கோபம். கோபம் முற்ற முற்ற அடுத்தது என்னது, மூர்க்கம். மூர்க்கம் முற்ற முற்ற அடுத்தது என்ன வருது, கூக்குரல். கூக்குரல் முற்ற முற்ற அடுத்தது என்ன வருது, தூஷணம். அப்புறம் பலவிதமான துர்க்குணம். இப்படி இன்றைக்கி பல குடும்பங்களில் பாருங்க, ஆரம்பம் கசப்பு, சின்ன காரியத்திலையும் பெரிய காரியமாக மாற்றி கசந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. புருஷர்களும் மனைவியின் மேல் கசந்து கொள்ளக்கூடாது, மனைவிகளும் புருஷன் மேல் கசந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் ஒருவருக்கொருவர் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாக மன உருக்கமாய் வாழுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆகையினால இந்த வசனம் சொல்கிறது, கசப்பு வந்த உடனே அடுத்தது வைராக்கியம், வைராக்கியம் வந்த உடனே விரோதம், விரோதம் வந்த உடனே நீயா நானா, பெருமை, போராட்டம். இன்னைக்கு பல குடும்பங்களில் இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. ஈகோ குடும்பங்களில் விளையாடுகிறது. ஆகையினால குடும்பங்களில் தேவ திட்டம், தேவ ஆசீர்வாதம் நடந்தேறலை. இவைகளெல்லாம் எங்கே இருந்து வருகிறது என்று சொல்லி தெளிவாய் அந்த வசனம் சொல்கிறது. இது பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் அல்ல, லௌகீக சம்பந்தம், உலக சம்பந்தமானது, ஜென்ம சுபாவத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்தது. இவைகள் ஒன்றும் குடும்பத்தில் தேவ மக்களை ஆளக்கூடாது. ஆள வேண்டியது என்ன? 17வது வசனம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானம். அல்லேலூயா. இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் முதலாவது அது சுத்தம் உள்ளது.
இந்த குடும்பத்தை ஏற்படுத்துகிறது தேவன். பாவமில்லாத காலத்திலேயே தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தினார். இந்த விவாகத்தை நம்ம என்ன சொல்லுகிறோம்? பரிசுத்த விவாகம், பரிசுத்த மெய் விவாகம், இப்படியெல்லாம் பல விதங்களில் இதை சொல்லி அழைக்கிறோம். இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழணும். உங்கள் குடும்பத்தில் பரிசுத்தம் உண்டாக வேண்டும். அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் பெற்றால் நிச்சயமாக நீங்கள் பரிசுத்த குடும்ப வாழ்வு செய்து பரிசுத்த சந்ததிகளை பெற்று தேவனுக்கு சாட்சியாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. ஆகையினால் குடும்ப வாழ்விலே அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நீங்கள் பெற்று பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் சமாதானம் உள்ளவர்களாகவும் சாந்தம் உள்ளவர்களாகவும் இணக்கமும் இரக்கமும் நற்கனிகளாலும் நிறைந்தவர்களாயும் பட்சபாதம் இல்லாதவர்களாயும் மாயமற்றவர்களுமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆகையினால அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் பெறணும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஸ்திரீக்கு மாத்திரம் புத்தி இருந்தால் போதுமா? 2 பேருக்குமே புத்தி தேவை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி, ஞானமே முக்கியம். ஹல்லேலூயா. ஆகையினால நம்ம சம்பாதிக்க வேண்டியது பணம் பொருள் ஒருபுறம் ஆண்டவர் தருகிறதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதை பார்க்கலும் மிகவும் மேன்மையானது ஞானம். ஞானத்தை சம்பாதிக்கணும், புத்தியை சம்பாதிக்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 5, 6, 7 வசனங்களே தெளிவாய் சொல்லப்பட்டு, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அது அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஆகையினால்தான் இந்த ஞானத்தை சம்பாதிக்கணும். இந்த ஞானத்தோடு குடும்பத்தை நடத்தணும். இந்த புத்தியை கேட்டு குடும்பத்தை கட்டுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த திருமணம் இது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு நிழலாக இருக்கிறது. ஆக தேவனுடைய பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதனுடைய 6, 7வது வசனத்தை வாசியுங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு நித்திய விவாகத்திற்கென்று நம்மை நியமித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இவைகளெல்லாம் நிழலாட்டம், பொருளாக தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஆகையினால் அந்த மேலான நாளுக்காக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆயத்தப்பட வேண்டும். இயேசு முதல் முறை இந்த பூமிக்கு வந்தது மனுஷனை ரட்சிக்கும்படி வந்தார். ரட்சிப்புக்குரிய சகல கிரியைகளையும் அவர் செய்து முடித்துவிட்டு பரலோகத்திற்கு எழுந்தருளி போயிருக்கிறார். அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருக்காக காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளை, அவருடைய சபையை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி அதிவேகத்தில் இயேசு வரப்போகிறார். அந்த மகிமையான நாளுக்கு நீங்கள் ஆயத்தப்படணும். இன்னும் ரட்சிக்கப்படாமல், மனம் திரும்பாமல், ஆவியோடு உண்மையோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் முடிவில் நரகம். பாவத்திற்கு ஒரு சம்பளம், அதன் முடிவு நரகம். அந்த நரக தண்டனைக்கு தப்ப
நித்திய ஜீவனை கொடுக்கிற கிறிஸ்து இயேசு நம்புங்கள். அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்து இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து மனுஷனை இன்னைக்கும் நல்வழிப்படுத்தும்படி ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒருபோதும் ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. மாத்திரமல்ல, அழிவாகிய நரகத்துக்கு தப்பி நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அனுக்கிரகம் பாராட்டுவார். நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆகையினால் அந்த தேவகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அந்த நித்திய ஜீவனை அடையும்படி கிறிஸ்து இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் அதிவேகத்தில் வரப்போகிறார். அவர் சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் உங்களை சேர்த்து கொள்ளும்படி மறுபடியும் வருவேன் என்று வாக்கு சொல்லி போயிருக்கிறார். அந்த தேவன் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவரை சந்திக்கிறதற்கு ஆயத்தப்படுவோம். இன்றைக்கு திருமணத்திற்காக கடந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பூரண கிருபை விளங்க பண்ணுவாராக. தம்பி அஜினோ காட்ஃப்ரேயையும் ஆன்சி சுமிதாவையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த இருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிஷங்களுக்குள் அவருடைய திருமணத்தை நடத்த விரும்புகிறோம். இப்பொழுது பாடல் குழுவினர் ஒரு அடி பாடலை பாடின பின்பு இந்த திருமணத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆமென். ஏதேல்லாதி மனம் உண்டான நாளிலே என்ற பாடலை நாம் சேர்ந்த பாடும். ஏதேனில்லாதி மனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. ஆதாமுக்கு வாளை கொடுத்த பிதாவே, இம்மாப்பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. நீரும் நேரம் சேர்ந்த கண்ணீர் மைந்தனே, இவர்களிரு கையும் இணைக்க வாருமே. நீரும் இந்நேரம் வந்து இவ்வேறு பேரையும் இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்பாக்கியம் ஈந்திடும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த திருமணத்தை நடத்த இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் 2 பேரும் எழும்புங்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கேட்கிறதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் உடன்படிக்கை கொள்ளலாம். அஜினோ காட்ஃப்ரே ஆகிய நீர் ஆன்சி சுமிதாலாகிய இவளை விவாக மனைவியாக ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு நியாயமான தடைகள் ஏதாகிலும் இருக்கிறதா? இல்லை. இல்லை. ஆன்சி சுமிதாவாகிய நீ அஜினோ காட்ஃப்ரே ஆகிய இவரை விவாக புருஷனாக ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு நியாயமான தடைகள் ஏதாகிலும் உண்டா? இல்லை. 2 பேரும் சம்மதித்திருக்கிறாங்க. இப்பொழுது தெய்வ சமூகத்தில் உடன்படிக்கை செய்ய இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து
இப்போ நீங்கள் உடன்படிக்கை சொல்ல போகிறீங்க. இந்த பிரமாணத்தினால் தான் நீங்கள் கட்டப்பட இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அஜினோ காட்ஃப்ரே ஆகிய நான், அஜினோ காட்ஃப்ரே ஆகிய நான், ஆன்சி சுமிதாவாகிய உன்னை, ஆன்சி ஸ்மிதாவாகிய உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு, என் விவாக மனைவியை ஏற்றுக்கொண்டு, வாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் துன்பத்திலும் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வேன் என்று செய்வேன் என்று பரிசுத்த தேவனுக்கு முன்பதாகவும் பரிசுத்த தேவனுக்கு பரிசுத்த தூதர்களுக்கு முன்பதாகவும் பரிசுத்த தூதருக்கு முன்பாகவும் பரிசுத்த சபைக்கு முன்பதாகவும் பரிசுத்த சபைக்கு முன்பாகவும் பிதா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். ஆன்சி சுமிதாவாகிய நான், ஆன்சி ஸ்மிதாவாகிய நான், அஜினோ காட்ஃப்ரே ஆகிய உம்மை, அஜினோ காட்ஃப்ரே ஆகிய உம்மை என் விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு, என் விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு, வாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் துன்பத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் துன்பத்திலும் உமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வேன் என்று செய்வேன் என்று பரிசுத்த தேவனுக்கு முன்பதாகவும் பரிசுத்த தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பதாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் பரிசுத்த சபைக்கு முன்பதாகவும் பரிசுத்த சபைக்கு முன்பாகவும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உமக்கு வாக்கு கொடுக்கிறேன். ரெண்டு பேரும் வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. தகப்பனார் சபையாராகி நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். ஃபோட்டோவுக்கு ஃபோட்டோ பாடிக்கணும். ஃபோட்டோ நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு தகப்பனார் கரத்தை பிடித்து கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து நடத்த வேண்டும். அஜினோ காட்ஃப்ரேயையும் ஆன்சி சுமிதாவையும் ஆண்டவர்களுடைய உள்ளத்தை இணைத்து புருஷனும் மனைவியுமாய் குடும்பமாய் வாழ்ந்து தேசத்துக்கும் சபைகளுக்கும் குடும்பங்களுக்கும் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். சர்வ வல்லமுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த தகப்பனே, அஜினோ காட்ஃப்ரே ஆன்சி சுமிதா ஆகிய இவர்களை புருஷனும் மனைவியுமாய் இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தர் இவர்களை இணைத்து ஆசீர்வதித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிதாக்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தின தெய்வம். அன்பு பிள்ளைகளோடும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் தேசங்களுக்கும் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர், உன்னை காக்கவும் உன்னை ரட்சிக்கவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் தகப்பன் அன்பு பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க. பரிசுத்த குடும்ப வாழ்வு செய்து தேவ பக்தியுள்ள சந்ததிகளை பெற்று குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் தேசங்களுக்கும் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க பண்ணுங்க. எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீங்க. அவ்விதமாய் தம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற தகப்பனை உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆட்கொண்டு நடத்துங்க, தீமைகளுக்கு விலக்கி ரட்சிங்க, கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க, வழிகள் எல்லாம் காத்து கொள்ளுங்க, நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். முழங்கால் படிங்க. பாஸ்டர் வாங்க.
சபையாராகிய நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து கொள்ளும்படியாக, எல்லா தீமைகளுக்கும் விலக்கி ரட்சிக்கும்படி, குற்றமற்றவர்களாய் கபடற்றவர்களாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்க பண்ணும்படிக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரபா ரபா லபா ரபா ஷகதகன ரபா ரபா. ஜெபம். இரக்கமுள்ள பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற அருமையான மகனையும் மகளையும் உடைய கற்றுக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உடைய கற்றுக் கொடுக்கிறேன். இன்று முதல் கர்த்தாவே இவர்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு காணப்பட, எல்லா நிலையில் உள்ள சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இவளுக்கு வாழ்க்கையில் கடந்து வரும்படியாக, எதிரான சத்துடைய எல்லா கிரிகளையும் முறியடித்து சேம்பற்று வாழ இவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தாவே, ஆண்டு கசப்பான காரியங்கள் ஒன்றும் வரவிடாதபடிக்கு ஆண்டு ஒருவருக்கு அன்பிலையும் ஆண்டு கீழ்ப்படுதலையும் ஆண்டு தேவ தயவிலையும் இரக்கத்திலையும் ஜெபத்தினால் நிறைந்தவர்களாக காணப்பட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவருக்கு வர வேண்டிய மட்டும் நடத்தி தந்த காரியங்களுக்காக சோத்தரிக்கிறோம். இனிமேல் இது முதற்கொண்டு வர வேண்டிய புத்திர வாக்கியங்கள் மற்றும் எல்லா ஆசீர்வாதங்களும் இவளுக்கு பலிக்கும்படியாக வந்து சேரும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டும் ஒரு நல்ல பிள்ளைகளாக தந்திருக்கிறேன். உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் பலப்பட உயர்வடைய உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் மற்றும் சத்துடைய கிரியைகள் இவளுக்குள்ளே வராதபடி காத்துக்கொள்ளும். ரத்தத்தில் மறைக்கிறேன். ஆசீர்வதியும் பெற்றெடுத்த தாய் தோப்பனையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த தகப்பனே, அன்பு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தருகிறோம். இந்த ஆன்சிக்காக ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் இந்த குடும்பத்துக்கும் இந்த சபைக்கும் அலங்காரமும் ஆசீர்வாதமாய் வாழ கிருபை செய்தீங்க. இன்றைக்கு ஒரு குடும்ப தலைவியாக தேவன் உயர்த்தி இருக்கிறீங்க. குடும்பத்தை கட்டுகிறதற்கு தேவையான சகல ஞானத்தையும் உடைய மேலுக்கு தந்து நடத்துங்க. சாராலை போல, ரெபேக்காலை போல, இஸ்ரவேலின் குடும்பத்தை கட்டுவித்த லேயாலை போல, ராகேலை போல குடும்பத்தை கட்டுகிறதற்கு வேண்டிய சகல சம்பூர்ண ஞானத்தையும் கர்த்தர் கொடுங்க. புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய, குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாய், ஞானம் பெற்ற மகளாய், குடும்பத்திற்கு அலங்காரமாய் வாழ்ந்து கிறிஸ்துவை உயர்த்த ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. ஏற்ற வேலைகளிலே ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. எல்லா நன்மையினாலும் நிரப்புங்க. கிருபையுடைய மக்களோடு நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். சொற்புறமீ கராரினோ சாட்சி நிற்கும் என் மானமே, சொர்க்கஸ்தனி தம்பதிகள் காசீர்வாதம் ஏகிடமே. பாக்யனான் பாக்யனான் தெய்வம் സംയോജിപ്പിച്ചനാൻ. ഭാഗ്യനാൻ ഭാഗ്യനാൻ ദൈവം സംയോജിപ്പിച്ചനാൻ. ഭാഗ്യനാൻ ഭാഗ്യനാൻ ദൈവം സംയോജിപ്പിച്ചനാൻ. 128 சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய்.
நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து காண்கும்படி அஜினோ காட்ஃப்ரேயையும் ஆன்சி சுமிதாவையும் இன்றைக்கு குடும்பமாக இணைத்த கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து நித்தமும் கர்த்தர் காக்கும்படியாக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். ஊர் ராபா கானா ஷேகே லே ரே தேனா ராபாரா ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். அஜினோ காட்ஃப்ரேயையும் ஆன்சி சுமிதாவையும் கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்த குடும்பமாய் இணைத்ததற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை உம்முடைய நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இதுவரைக்கும் பரிசுத்த தேவ மனிதர்களை கொண்டு சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும், அறிவிக்கப்பட்ட எல்லா தேவ வசனங்களிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகள் மேல் நிலைத்திருக்கட்டும். பெற்றோர், குடும்பத்தார், சபையார், தேசத்தார், கூடி வந்த மக்கள் வாழ்த்தின அனைத்து ஆசீர்வாதங்களும் என்னாலும் இவர்கள் வாழ்வில் நிலைநிற்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து காப்பீராக. கர்த்தர் கூட இருந்து நடத்தும்படி வேண்டுகிறேன், சுமக்கும்படி வேண்டுகிறேன். தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்து கைவிடாது இருப்பேன் என்று சொன்ன அப்பா, எங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்த உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்துள்ள எல்லா காரியங்களும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். பிரயாணங்கள், விருந்து காரியங்கள் மற்றும் சகல காரியங்களும் கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூடி வந்த எல்லா தேவ மக்களோடும் அன்பு பிள்ளைகளோடும் கூட நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது திருமண பதிவேட்டிலே பிள்ளைகள் கையெழுத்திடுவார்கள். அப்பொழுது ஒரு பாடல்கள் பாடப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்துதி உமக்கே என்னுமே. ஸ்துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே.
ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாவேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன்